வணக்கம். கள்ளக்குறிச்சியில தொடர்ந்து மரண ஓலங்கள். அங்க தொடர்ந்து அழுகுரல்கள். கள்ளக்குறிச்சி அந்த பகுதி முழுக்க கருணாபுரத்தில இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்கள் எல்லாம் தொடர்ந்து அழுகுரல்ல இருக்கக்கூடிய அந்த சோகமான காட்சி. தந்தையை இழந்து, கணவனை இழந்து வாடுகின்ற அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக பல கட்சி தலைவர்கள் நேரில் சென்று ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜயும் அந்த இடத்துக்கு நேர்ல சென்று ஆறுதல் தெரிவித்தார். பல கட்சி தலைவர்களும் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனா குறிப்பாக பல பொது பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய முக்கிய பிரபலமான நடிகர்கள் இதற்கு குரல் கொடுக்கவில்லை அப்படிங்கிற தொடர்ந்து ஒரு விமர்சனமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல கருணாபுரத்துல மரண ஓல சத்தங்கள் அங்க கேட்டுக்கிட்டே இருக்கு. நேற்று மாலை சைலண்டாக அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பாக ஒரு ஆலோசனை கூட்டமும் ஒரு கருத்து கேட்பு கூட்டமும் நேற்று பன்னீர்செல்வம் தலைமையில் நடந்தது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு விவாதத்தின் போது பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றியது, இப்படி பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த சோகமான சம்பவத்துக்கு நடுவில் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவை எப்படியாவது மீட்டெடுக்கணும், அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற வேலையில் சசிகலாவை ஈடுபடுறாங்க. சசிகலாவை இயக்குவது பாஜகவா? மோடிக்கே பார்த்தீங்கன்னா எப்படியாவது அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய டார்கெட்டை சசிகலாவுக்கு கொடுத்திருப்பார் அப்படிங்கிற ஒரு பல்வேறு கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் சசிகலா அவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. பன்னீர்செல்வம் நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா மக்கள் சரியான முடிவை, சரியான பதிலடியை பாடம் புகட்டுவாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. அவர் திருந்துற வரைக்கும் மக்கள் பதிலடி கொடுத்துட்டே இருப்பாங்க, பல தோல்விகளையும் கொடுத்துட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட 10 தேர்தல்களை எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி விட்டுருக்கிறாரு. இது எதை குறிக்கிறதுனா, மக்கள் எடப்பாடி பழனிசாமியை விரும்பவில்லை. மக்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை மக்கள் விரும்பாதனால தான் அவருக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போடலை. கடந்த 10 தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வி தழுவி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மக்களுடைய செல்வாக்கு, மக்களுடைய ஆதரவு இல்லைங்கிறது வெளிப்படையாக தெரியுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் பகிரங்கமாக சொல்றார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுக ஒருங்கிணைக்கிற வேலையில் நான் ஈடுபட்டிருக்கிறோம். நான் கண்டிப்பாக அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்கு அது எவ்வளவு பாடுபட்டாவது, எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சாவது நான் அதிமுக மீட்டெடுக்குவோம், அதிமுகவை ஒருங்கிணைப்போம். நான் பலமுறை எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்கும், பலமுறை எடப்பாடி பழனிசாமியை கருத்துன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதிமுகவை நம்ம சரியான முறையில் நல்லாட்சி கொடுக்கணும் அப்படின்னா நம்மெல்லாம் ஒரு பலமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணுங்கிறத நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கவே இல்லை. காது கொடுத்து கேட்குற மாதிரி தலையாடிட்டு போயிட்டே இருப்பார். இப்படிப்பட்ட சூழலை தான் இன்னைக்கு 10 முறை 10 தேர்தல்கள் தோல்வி எடப்பாடி தலைமையில் செயல்படக்கூடிய அதிமுக இன்னைக்கு பல தோல்விகளை சந்தித்திருக்கிறது. இது பின்னடைவு கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பின்னடைவை தான் கொடுக்கும். அதனால தான் எங்களுக்கு ஒரே கவலை அதிமுகவை மீட்டெடுக்கணுங்கிறதான். அதிமுகவை மீட்டெடுக்கணுங்கிறத விட அதிமுக ஒருங்கிணைக்கணும், எல்லா தலைவர்களும் ஒன்றிணையணும் அப்படின்னு பன்னீர்செல்வம் சொல்றாரு. அதே சசிகலா அவர்களும் அந்த எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. இவர்களை 2 பேரையும் இயக்குவது யார்? சசிகலா பாஜக இயக்குகிறது. பாஜக சசிகலா வைத்து அதிமுக ஒன்றிணைக்கணும். அப்பதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்து ஏதாவது ஒரு 10 இடங்கள்லயாவது பாஜக எம்எல்ஏ எடுக்கணும், எம்எல்ஏ நம்ம தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு பெரிய சூசகமான வேலையில பாஜக ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்குமா, இல்லை தனியாகத்தான் நிற்குமா? அப்படி தனியாக நின்றால் பல்வேறு கட்ட போட்டிகள் இருக்கும். ஏன்னா புதிய புதிய கட்சிகள் இருக்காங்க. விஜய் அவர்களும் 2026 என்ட்ரி கொடுக்குறாரு, அரசியல் தேர்தல் களத்தில் நிற்கிறாரு. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து பல பிரச்சனைகள். எடப்பாடி பழனிசாமி பல தேர்தல்கள் தோல்வியை தழுவினாலும் அவர் எடப்பாடி பழனிசாமி விடுவதாக இல்லை. அதிமுக நான் மட்டும்தாங்க இருக்கணுங்கிற அந்த உரிமையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதே போல நேற்று நடந்த அதிமுக உரிமை மீட்பு குழு மூலியமாக ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பன்னீர்செல்வம் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாபெரும் 2 தலைவர்கள் இருந்த கட்சியை இப்படி பாழ்படுத்தி இருக்கிறாரு, இப்படி அழிவு நிலைக்கு கொண்டு போறாரு, ஒரு சரிவு நிலைக்கு கொண்டு போறாரு, அதிமுக ஓட்டு வங்கிய மிகப்பெரிய அளவில் பாதாளத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறாரு. இது மிகப்பெரிய அதிமுக மிகப்பெரிய அடி இது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்து பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறார். ஜெயலலிதா அவர்களும் சரி, எம்ஜிஆர் அவர்களும் சரி, அவர்களுக்கு நிகராக நீங்களும் இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது, அதிமுகவில் யாருமே இருக்க முடியாது. அவர்களுடைய ஒரு மாஸ் லீடருங்க அவரு. அவங்க 2 பேரும் ஒரு பெரிய மாஸ் லீடர். அந்த மாஸ் லீடருக்கு முன்பு நாமெல்லாம் ஒரு பொருட்டாகவே இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்தை
கட்டி காப்பாற்றிய இரு தலைவர்கள் ஆண்ட இந்த கட்சியை வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பாழ்படுத்தி ஒரு ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையை வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி இருக்கிறாரு. யாருக்கு சாதகமாக செயல்படுறாருன்னு தெரியலங்க. அது விரைவில் மக்கள் பாடம் புகட்டுவாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் பன்னீர்செல்வம் சொல்றாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்துடுச்சு. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துத்தான் இந்த தேர்தலை சந்திக்கும் அப்படிங்கிறது. அப்படி சந்தித்தால் தான் அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பை சரியாக எடப்பாடி பழனிசாமிக்கு பயன்படுத்துவாரா? அதிமுக ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகளை எடப்பாடி பழனிசாமி உருவாக்குவாரா? இல்லை தனியாகவே நின்று தான் மட்டும்தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒற்றை அந்த எண்ணத்தோடு செயல்படுவாரா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் மிக கடுமையான போட்டி. அந்த கடுமைனா எவ்வளோ பெரிய கடுமை, அந்த அளவுக்கு மோசமான ஒரு கடுமையான போட்டி நிலவும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழல். ஏன்னா ஓட்டு வங்கியில் பிரியும். இதையெல்லாம் சாதகம் வந்து ஒரு திமுகவுக்கு தான் இது சாதகமாக போய் முடியும். அதுக்காக தான் பாஜக ரொம்ப மெனக்கடுறாங்க, போராடுறாங்க. எப்படியாவது அதிமுக ஒருங்கிணைக்கணும். அதிமுக இருக்கக்கூடிய பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்றிணைக்கிற வேலையில் இப்போ பாஜக மேலிடம் முயற்சி பண்ணுறாங்க. அவர்களை ஒன்றிணைத்து பாஜக கூட்டணிகளை கொண்டு வரணுங்கிறது பெரிய டார்கெட், ஒரு பெரிய பிளான் கணக்கோட பாஜக செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி மோடிக்கே அசை மாற்றுகிறார். ஏன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட எத்தனையோ முறை வந்து கதவை திறந்து வைத்திருக்கிறோம் வாங்க அப்படின்னு அமித்ஷா பலமுறை சொன்னார். நீ கதவை திறந்து வைங்க, ஜன்னலை திறந்து வைங்க, எதை திறந்தாலும் நாங்கள் வரமாட்டோங்கன்னு ஜெயக்குமார் அடித்து தூள் கலப்பி பேசியிருப்பார். இது அந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே எடப்பாடி பழனிசாமி நாம் தனியாக தாங்க நிற்கிறோம் அப்படின்னு தைரியமாக தனியாகவே நின்று படுதோல்வி சந்தித்தது தான் மிச்சம். இருந்தாலும் வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 பாஜகவுடன் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுல பெரிய அசைன்மெண்ட்ல பாஜக இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சலித்தவர் அல்ல. நான் ரொம்ப சலித்தவர். நான் வந்து கடுமையான ஆளுங்க. நான் எடுக்கிற முடிவு தாங்க, நான் வைக்கிறது தாங்க சட்டம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அவருடைய முடிவில் மாற்றம் இருக்கிறதா? அதிமுகவில் மாற்றம் இருக்கிறதா? அதிமுக ஒன்றிணைப்பார்களா? வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளோட நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.